அதான் அது சரியா கவனிக்காம அது விட்டுட்டேன் யாரு நானு. பொறுப்பு? யாரு அப்போ அரசு தான் பொறுப்பு, ஆ. அரசாங்கம் தான் பொறுப்பு. இப்போ சமூக நீதி சமத்துவம்ன்றாங்க திமுக ஆட்சியில. ம். ஆனா தொடர்ந்து தென் மாவட்டத்துல அந்த ஜாதி வெறி ஜாதி சண்டை வெறி நடந்துதானே இருக்கு. என்ன நடக்குது. கண்ட்ரோல் பண்ணாங்க? அதிமுக ஆண்டாங்க, திமுக ஆண்டாங்க, என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க? ம். இன்னும் தொடர்ந்து நடந்து தானே இருக்கு. ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வந்தா அதை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. கண்ட்ரோல் பண்ணணும் தான். ம். பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சிக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதானே வந்திருக்காங்க யாரு? ஸ்டாலின். இப்பதானே ஒரு 5 வருஷமா ஆண்டு இருக்கிறாரு. ம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆண்டு இருந்தாரு. 5 வருஷம் பத்தாதா? இன்னொரு 5 வருஷம் ஆளட்டும், அப்ப தெரியும். இன்னொரு 5 வருஷம் ஆளட்டும்பா. மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு சொல்றீங்க. ம். ஆனா திமுக கூட்டம் போறதுலாம் கூட்டமே வர மாட்டேது. யாரு காசு சொன்னது? கொடுத்தாலும் கூட்டம் வரும்போது, பிரியாணி கொடுத்தாலும் கூட்டம் வரும்போது. வந்திருக்கு, இப்ப கூட வந்தது. இப்ப இப்ப நடுவுல ஒரு கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்ல வேற திருவண்ணாமலையா? வரலையா? கூட்டம் வரலையா அங்கெல்லாம்? அங்க பாத்தீங்களா? பாத்துமே, நாங்க தான் ஒரு செய்தியில ஆளுக்கு கூட்டம். 200 கொடுத்தாங்க. அதெல்லாம் பிரியாணி. எனக்கு கூட்டம் வந்துதான் வரலையா? 200 எல்லா ஆட்சியில தான் எல்லாரும் தான் காசு தராங்க, தெரியாம குடுக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சா விஜய் கொடுப்பாங்க, பின்னால அது போல போலயே. தெரிஞ்சா கொடுப்பாங்க காசு. பின்னால வராதுன்றாரு. ஏன் ஆனா அவ்வளவு கூட்டம் நேத்து போகுது. கூட பாரு, விஜய் கூட ஒரு இதுல வந்து ஒருத்தன் விழுந்து பைக்ல செத்துட்டானா. சாவல, உயிரோட இருக்கிறான். ஆனா அதான் அதுக்கு உடம்புல உயிர். போலீஸ் தான் காரணம் சொல்றாங்க. யாரு? போலீஸ் போலீஸ் இல்ல. தான் வண்டி ரிவர்ஸ்ல எடுத்து நான் கேக்குறேன், விஜய் என்ன கடவுளா? அவரை பார்க்கறதுக்கு அப்படியா வருவாங்க? மக்கள்